ஆனால் சாச்சனா அவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லை. ஒருத்தர்கிட்ட நல்லா பேசுவீங்க, நல்லா பழகுவீங்க, அவங்க பயங்கர பாப்புலராக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்கக்கிட்ட ஜாலியாக ஜம்முன்னு பேசி அவங்களுடைய ஓட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்க. அவங்களுடைய சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்க. உங்களுக்கு எதனா ஒன்று நடந்தால் கூட அந்த மனுஷன் ஓடி வந்து பதறி அடிச்சுட்டு வந்து நிற்பார்ப்பில். அந்த மனுஷனை போய் டப்புன்னு எல்லோரும் முன்னாடி போட்டு உடச்சிருவீங்க. அப்படி தானே? நீங்கள்லாம் என்ன மாதிரி ஜென்மங்கன்னே தெரில, எங்கேருந்து தான் வந்திருக்கீங்கன்னு புரியல. ஆக்சுவலாக எனக்கு முத்துக்குமரன் அவர்களை பற்றி நம்ம சாச்சனா அவர்கள் எதுவும் சொல்லலை. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500லேருந்து 1000 லைக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க என்ற வீடியோக்களை வந்து போகலாம். இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மோஸ்ட் பாப்புலரான ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து கொடுத்தாங்க. 2 பேரை செலக்ட் பண்ணோம். ஒன்று, மோஸ்ட் பாப்புலராக இருக்கக்கூடிய ஆள் யார், மக்கள்கிட்ட சென்றடைஞ்சிருக்கக்கூடிய ஆட்கள் யார், அதே மாதிரி மக்களிடம் சென்று அடையாத ஆட்கள் யார், லீஸ்ட் பாப்புலராக இருக்கிறது யார் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணி வந்து சொல்லுங்கள். ஒவ்வொருத்தர் 2 பேரை வந்து செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா அவர்கள் வந்து சவுண்ட் அவர்களை வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து ஏதோ சம்திங் வீக்லி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ அதனால் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருப்பாங்க. அதே மாதிரி மஞ்சரி அவர்களை வந்து லீஸ்ட் பாப்புலர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்தவங்கெல்லாம் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து சொன்னாங்க. இதில் ஜெப்ரி அவர்கள் மோஸ்ட் பாப்புலராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் வந்து அதிகபட்சமாக நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக யாரை நாமினேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்களை 4 பேர் வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த விஜே விஷால் அவர்களை 3 பேரும், சௌந்தர்யா அவர்களை 3 பேர் வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க மோஸ்ட் பாப்புலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. ஜெப்ரி அவர்கள் மோஸ்ட் பாப்புலர் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. பட் முத்துக்குமரன் இஸ் அ மோஸ்ட் பாப்புலர் இல்லையா மக்கள்கிட்ட. இதை வந்து நிறைய பேர் வந்து கணிக்கவே இல்லை. ஒரு 4 பேர் தான் வந்து கணிச்சிருந்தாங்க. அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா முத்துக்குமரனை வந்து நல்லா உற்று நோக்கி பார்க்கக்கூடிய ஆட்கள், அதை தாண்டி அவருடைய கேம் பிளேவை நல்லா புரிஞ்சு கொண்டு இருந்த ஆட்கள் மட்டும்தான் வந்து சொன்னாங்க. சொல்லப்போனால் ஆனந்தி சொன்னாங்க, விஜய் விஷால், ஜெப்ரி மற்றும் நம்மளுடைய மஞ்சரி அவர்கள், இவங்க 4 பேர் வந்து முத்துக்குமரனுடைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இவர் வந்து எல்லா இடங்கள்லையும் பேசுகிறாரு, எல்லாருக்குமாகவும் பேசுகிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான பாப்புலராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் சாச்சனா அவர்கள் இருக்காங்களே, எப்போ பார்த்தாலும் கஷ்டம்னாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி மடமடான்னு ஓடி போயிட்டு முத்துக்குமரன் கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க, அழுவாங்க, எல்லா நாளையும் செய்வாங்க. இல்லை ஏதாவது அட்வைஸ் கேட்குறதுனா கூட முத்துக்குமரன் கிட்ட தான் கேட்கணும்னு நினைப்பாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப கிளியராக இருப்பார். அதே மாதிரி மக்கள்கிட்ட இருந்து ஆதரவு இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஆள் வந்து டக்குன்னு வந்து இந்த மாதிரி பொது சபையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரனுடைய பேரை வந்து எப்பயுமே அவங்க யூஸ் பண்ணதே இல்லைங்க. இந்த டாஸ்க் மட்டும் இல்லை, போன வாரம் ஒரு டாஸ்க் வந்தது, அந்த டாஸ்க்லேயும் வந்து முத்துக்குமரனுடைய பேர் வந்து சொல்லவே இல்லை. பண்ணுறது கூட பிரச்சனை இல்லை, மறுபடியும் முத்துக்குமரன்கிட்டே வந்து பேசுவாங்க, அவங்ககிட்ட அட்வைஸ் கேட்பாங்க, அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸாக இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, அதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மோஸ்ட் பாப்புலர் அப்படிங்கிற பேரில் வந்து விஜய் விஷாலோட பேரை வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னே வந்து தெரியல. ஏன்னா சாச்சனா அப்படி தான், இந்த இடத்துல ஒரு மாதிரி பேசுவாங்க, அங்கே போனாக்கா வேறு ஒரு மாதிரி வந்து பேசுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே அப்படி பேசுறதுனால தான் இப்போ சாச்சனாவோட நிலைமையே ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இருக்குது. ஸோ என்னுடைய பாயிண்ட் ரொம்ப கிளியராக சொல்கிறேன். உங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் எது வந்தாலும் வந்து ஒருத்தன் வந்து கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒன்று. 2வது, அவன் பாப்புலராக இருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், தெளிவாகவே தெரியும். ஸோ நம்ம முத்துக்குமரன் கிட்ட பழகிறத விட இன்னும் கூட நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி பழகலாம். ஆனால் பழக மாட்டாங்க. ஏன்னா முத்துக்குமரன் தான் நல்லா வந்து பாப்புலராக இருக்கார், நிறைய ஓட்டிங்ஸ் வர்றாட்டு இருக்குது, மக்கள்கிட்ட ஆதரவு கிடைக்கிது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு தான் அவங்கக்கிட்ட ஜெல்லாக இருக்காங்க. அப்படி இருந்து ஏன் நீங்கள் முத்துக்குமரனை சப்போர்ட் பண்ணி ஒரு இடத்துல கூட பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை சந்திக்கிறேன். Until then, bye from Uday. நன்றி.